ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இது ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேன்சல் கல்ச்சர், ஹவு டு ஜாயின் இன் கேன்சல் கல்ச்சர், ஹவு டு பிகம் எ மெம்பர் இன் கேன்சல் கல்ச்சர். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு சேனலில் வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னால், அவங்க வீடியோஸ் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்கள அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது, பார்க்காம விடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கேன்சல் கல்ச்சர்னு நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். என்னென்னா அதை தவறையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனால் ஒரு குறிப்பிட்ட சேனல் வந்து நம்மளுடைய குறிப்பிட்ட ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லைனா வந்து யூடியூப்பில் நம்ம வந்து ஹோம் பேஜில் வந்து ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா வராதுங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. வராமல் இருக்கணும்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது தனிப்பட்டு இந்தந்த சேனல்ஸ்லாம் நான் சொல்ல வரல. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் உங்களுக்கு பிடிக்கல ஒரு சேனல், ஒரு குறிப்பிட்ட வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இது பொதுவாக தான் சொல்ல போகிறேன். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து பிடிக்காத வீடியோஸ் வேறு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து ராங்காக இருக்குது அப்படிங்கமான வீடியோஸ் வந்து வேறு. ஸோ இந்த ரெண்டு வீடியோஸையும் நம்ம தனித்தனியாக பிரித்து என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அஸ் அ வியூவராக. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூவராக நம்ம பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட் எனக்கு பிடிக்கல, இல்லைனா ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட் யூடியூப்பில் ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன பண்ணலாம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன, டூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மக்களே, ஒருத்தங்க சேனலில் வந்து நமக்கு வந்து பிடிக்கலங்கிறதுக்காக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து அவங்களுடைய சேனல் கண்டென்ட்டே ஷோ பண்ணாது, எதுவுமே ரெக்கமெண்ட் ஆகாதுங்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அகைன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்காக. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரௌஸ் ஃபீச்சர்லேயே நிறைய வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகிறத பார்த்துருக்கலாம். ஸோ அதில் பர்டிகுலராக இந்த மாதிரி ரெக்கமெண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வீடியோவே எடுத்திருக்கேன். ஸோ வேறு யாரையும் தாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு என்னுடைய வீடியோ எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காம போயிடலாம்ல, அப்புறம் பார்க்காம போனால் கொஞ்சம் நாளில் ரெக்கமெண்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக எதாகும்லான்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வரதாங்க செய்யும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம சில டூல்ஸை இருக்கிறதுனால அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் நான் சொல்கிறேன். ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் மோர் ஆப்ஷன் 3 டாட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ பண்ணுது. ஸோ இதில் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட் இன்ட்ரெஸ்ட், டோன்ட் ரெக்கமெண்ட் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தோம்னா டெல் அஸ் ஒய், இல்லைனா அன்டூ பண்ணுற மாதிரி, அதாவது தப்பாக நம்ம கொடுத்துட்டோம்னா அன்டூ கொடுத்துக்கலாம். அதை தவிர எதனால் அப்படிங்கிற மாதிரி டெல் அஸ் ஒய் கேக்கு. ஸோ இதில் வந்து டெல் அஸ் ஒய் கொடுத்து நம்ம வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். இது வந்து நல்ல விதமானது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தால் மட்டும் இந்த ஆப்ஷனை கொடுக்குறது. ஸோ இது வந்து எந்த விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூவாக ஆக்காது. அதாவது உங்களுக்கு வந்து அகெயின் இந்த கண்டென்ட் ரெக்கமெண்ட் ஆகாத மாதிரியான விஷயங்களை வந்து இது வந்து பண்ணாது, ரெக்கமெண்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ரெண்டாவது ஆப்ஷனான ஐ டோன்ட் லைக் த வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ரெண்டுத்தையுமே கூட கொடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலெலாம் கொடுக்கும்போது ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்க முடியும். ரெண்டு ஆப்ஷனையும் கொடுத்தா என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டேன், எனக்கு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிக்கல அப்படிங்கிற மாதிரின்னு அர்த்தம். ஸோ எதுவோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இந்த கண்டென்ட்டும் அண்ட் இது ரிலேட்டட் கண்டென்ட்ஸும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். சுத்தமாக வரவே செய்யாது அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு கம்மியாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ டோன்ட் லைக் தி வீடியோ, இல்லைனா இந்த ஒரு வீடியோ ஆல்ரெடி பார்த்துருக்கேங்கிறது பாசிட்டிவ் தான். ஸோ அதை வந்து நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் அது வந்து நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், அதுக்கு எதுக்கு அகெயின் வந்து எனக்கு வந்து ப்ரௌஸ் ஃபீச்சரில் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் வந்து அன்டூ கொடுத்துக்கிறேன். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டோன்ட் ரெக்கமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த சேனல் வந்து அகெயின் வந்து ப்ரௌஸ் ஃபீச்சரில் வந்து ரெக்கமெண்ட் ஆகாது. இதை ஒன் டைம் தான் பண்ணால் ஷுவராக வராது அப்படிங்கிறது கிடையாது. இன்னொரு தடவை வந்ததால் நீங்கள் இந்த ஆப்ஷனை அகெயின் கொடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வர்றது வந்து கம்மியாகிரும். மேக்ஸிமம் ஒரு 90% கிட்ட கம்மியாகிரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த சேனல் வந்து ரெக்கமெண்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். ஸோ வி வாண்ட் டு ரெக்கமெண்ட் வீடியோஸ் ஃப்ரம் திஸ் சேனல் டு யூ அகெயின் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் வந்து கண்டென்ட் வந்து உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் பர்டிகுலர் வீடியோவாக இருக்கட்டும், அதே மாதிரி ஓவரால் சேனல்லே என்னாலும் நீங்கள் சேனலில் எந்த விதமான வீடியோவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸோ அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அகெயின் வந்து ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஒரு சில நேரங்களில். பட் வந்து அகெயின் நீங்கள் அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து கொஞ்சம் ரொம்ப ரேராக தான் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க.
இந்த 2 ஆப்ஷன் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகுது, லைக் வந்து சர்ச்சிங்லேயோ இல்லைனா வீடியோக்கு கீழே ரெக்கமெண்டேஷன் ஆகவோ இல்லைனா ப்ரௌஸ் ஃபீச்சர் ஹோம் பேஜ்லேயோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிக்கோங்க. அது போக அந்த கண்டென்ட்டே தப்பாக இருக்குது, இது வந்து கண்டென்ட் சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். கண்டென்ட் தப்பாக இருக்குன்னா ஜஸ்ட்டு வந்து ரிப்போர்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரிப்போர்ட் ஆப்ஷனில் நிறைய வேலிடான விஷயங்கள் இருக்கும். ஸோ மக்களே, இப்போ வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்டு ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் வீடியோவில் வந்து வீடியோவே பார்க்காம ஜஸ்ட்டு தம்ப்நெயிலில் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி குறிப்பிட்டு லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் காட்டும். இதுவே நீங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே போய் ரிப்போர்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஏன்னா நீங்கள் அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இந்த ஒரு ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னங்கிறத பார்த்தோம்னா செக்ஷுவல் கண்டென்ட், ஸோ 18+ செக்ஷுவல் ரிலேட்டடாக கண்டென்ட்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி வயலண்ட்டான ரொம்ப கொடூரமான விஷயங்கள் காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அது கேமிங் மாதிரியான விஷயங்கள் இல்லை, பட் ஓரளவுக்கு அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துன்புறுத்துகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ஃபுல் ஆர் அப்யூசிவ் கண்டென்ட், ஸோ அப்யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், ஹேட்ரட் காட்டுற மாதிரியான விஷயங்கள், லிமிட்டுங்கிறது இருக்கு இல்லையா, ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து பண்ணலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஹராஸ்மெண்ட் ஆர் புல்லிங் அப்படிங்கிற விஷயம், ஸோ புள்ளி பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹார்ம்ஃபுல் ஆர் டேஞ்சரஸ் ஆக்ட்ஸ், ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ எக்ஸ்பர்ட்ஸினுடைய சஜஷன் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டி பர்பஸில் ஒரு சில விஷயங்கள் கூட இல்லாமல் இந்த மாதிரி டேரெக்டாக பண்ணுறாங்கன்னா இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஸோ மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அது போக வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு அப்யூஸ், ஸோ குழந்தைகள் சம்மந்தப்பட்டு அப்யூஸ் பண்ணுறது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா லீகல் இஷ்யூ. இந்த லீகல் இஷ்யூங்கிறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூவரை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அது காப்பிரைட் இன்க்ளூடிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை தவிர நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்ஸ் டெரரிசம், ஸோ டெரரிசத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஊக்குவிக்கிற மாதிரி அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் இருக்குன்னா அதை நீங்கள் இந்த ஆப்ஷனை கொடுத்து பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் ஆர் மிஸ்லீடிங், ஸோ கண்டினியூஸாக ஸ்பேம் பண்ணுறாங்க தேவையற்ற ஒரு விஷயத்தை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். அண்ட் மிஸ்லீட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஒரு வீடியோன்னு சொன்னாலும் நீங்கள் இந்த ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்க்கும்போது அந்த மாதிரியான கண்டென்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் ஜஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணி விடுங்க. ஒரு நார்மல் வியூவராக ரிப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து காப்பிரைட் இன்ஃப்ளூயன்ங்கிறது கிரியேட்டராக என்னுடைய விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடியது. பட் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அந்த கண்டென்ட் கிரியேட்டர்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ ரிப்போர்ட் பண்ணிட்டு அதனுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணாலும் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் செக் பண்ணலாம். மொபைல்லேயே நீங்கள் மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன் என்னால் பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா மொபைல்லேயே பார்க்கலாம். மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. youtube.comனு சொல்லி உங்களுடைய ரிப்போர்ட் பண்ணிங்க இல்லையா ஒரு குறிப்பிட்ட மெயில் ஐடி ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து சேனல் அக்கௌண்ட்டில் இருந்து அந்த அக்கௌண்ட்லேயே நீங்கள் வந்து youtube.comனு க்ரோம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி கரெக்டாக போய்க்கணும். ஸோ அதில் சைன்இன் பண்ணி கரெக்டாக போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பேஜ் வந்து இருக்கும். சைடில் மெனு ஆப்ஷன் ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க 3 கோடு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்றைக்கு ரிப்போர்ட் பண்ணது, எந்த வீடியோ, எந்த குறிப்பிட்ட சேனல், அது போக அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ இதன் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா லைக் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம், என்ன ரீசனுக்காக ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம், அது வந்து எப்போ நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம், அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குது, நம்ம பண்ணதுக்கு உண்மையிலேயே பிரயோஜனம் இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு எல்லா வீடியோவும் ரிமூவ் ஆகும், எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தப்பில் ஆக்ஷன் எடுப்பாங்க, எல்லாம் அந்த கண்டென்ட் கிரியேட்டரை ரிமூவ் பண்ணுவாங்கிறதுலாம் கிடையாது. இது ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு தப்பாக தோணுச்சு, இது வந்து கரெக்டான விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா கட்டாயம் நீங்கள் வந்து ரிப்போர்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக பண்ண முடியாது, பட் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது ஒரு ஆப்ஷன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இது பொதுவாக ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது இந்த மாதிரி குறிப்பிட்ட விளைவுகளை இது ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். யூடியூப் தரப்பில் பார்த்து அந்த ரிப்போர்ட்ஸ் ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் வந்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ ஆக்ஷன் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு வீடியோ வந்து டேக் டவுன் செய்யப்பட்டு அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் இஷ்யூ, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்குமான இஷ்யூலாம் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சேனல் எனக்கு பிடிக்கல, குறிப்பிட்ட வீடியோஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். குறிப்பிட்ட விஷயங்கள் மொத்தமாக ஓவரால் எல்லாருக்குமே பார்க்கும்போது அன்சேஃபாக ஃபீல் ஆகுது, தப்பாக இருக்குது இந்த ஒரு குறிப்பிட்ட
சேனலோ இந்த ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட்டோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டட் டீட்டெயில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன் கைஸ். இது குறித்து உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்டாக அந்த கேன்சல் கல்ச்சர் ரொம்ப வந்து பார்த்தா பாப்புலராக போய்கிட்டு இருக்கு. அதனால் ஜஸ்ட் இதையும் சொல்லலாம், ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல் ஆஃப் செட் பண்ணிக்கலாம். நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லை கைஸ். அண்ட் இன்னொரு திங், நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ மக்களே. பாய்.